Hi friends, welcome to my channel. This is A.K. Suman. So இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தமிழில் ரிலீஸ் ஆன பிடி சார். மூவி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் போடுற ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் கண்டென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணி போட்ட ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கார்த்திக் வேணுகோபாலன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லீட் ரோல்ஸ் பண்ணது ஹிப்ஹாப் ஆதி, அனிகா, காஷ்மீரா, தியாகராஜன், பாண்டியராஜ், பிரபு, தேவதர்ஷினி, ராஜா, முனிஷ்காந்த், இளவரசு, இன்னும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்கூல், காலேஜஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை வந்து உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் ஸ்கூலில் ஒரு பிடி வாத்தியாராக நம்ம ஹீரோ இருக்கார். ஸோ அவருக்கு சின்ன வயசில் ஜாதகம் பார்த்த ஜோசியர் சொல்கிறதுன்னு அடிப்படைப்படி ஸோ அவரை சமூக பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவரை வந்து சமூகத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அண்ட் அவருக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகும்போது அந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வெடிக்க தான் போகுது. பட் ஆனால் அந்த கல்யாணமே ஒரு சொல்யூஷனாக அமையும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து அவங்க கேட்ட அவங்க பேரண்ட்ஸ் ஸோ அவரை வந்து சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு சமூக பிரச்சனையும் முடிஞ்ச அளவுக்கு இன்வால்வ் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மீறி அவங்க பேரண்ட்ஸையும் மீறி ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த பிரச்சனை என்ன, அதிலேருந்து அவர் வந்து மீண்டாரா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, ஸோ இது எல்லாம் உள்ளடக்கினது தான் இந்த பிடி சார். நெக்ஸ்ட்டு கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஹிப்ஹாப் ஆதி. ஸோ வழக்கமாக அவரோட மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அவரோட மூவிஸ் நார்மலாக எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஒரு காமெடி, ஃபீலிங், எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான இப்படி எல்லாமே கலந்த ஒரு எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்ததுனால ஸோ ஒரு வெகுளித்தனமாக ஒரு மெச்சூர்லெஸ்ஸாக லைட்டாக அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவர் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பார். ஸோ அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பிகாஸ் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் வந்து அவர் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. அதில் நிறைய விஷயம் காமெடியெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, சிரிக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் டோட்டலாக செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதையும் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு அனிகா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மூவியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெண்கள் அந்த சமூகத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான், ஒரு இஷ்யூவை தான் வந்து அவங்க கேரக்டர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரோலுக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி எமோஷன்ஸ் காமிக்கணுமோ அண்ட் அந்த கேரக்டர் வந்து எப்படி ஃபீல் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தத்ரூபமாக வந்து அவங்க நடிப்பில் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் அவங்க வந்து கிளைமேக்ஸ் சீனு சொல்லவே தேவையில்லை. ஸோ அதில் நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக வர மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் இந்த படத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தியாகராஜன் ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் அவருக்கு கொடுத்த ரோலுக்கு ஆப்டான ஒரு லுக்கில் வந்து அவர் வந்து இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட நெகட்டிவ் ஷேடு காமிக்கும்போது கொஞ்சம் வெறித்தனமான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பிரபு ஹீரோயினோட அப்பாவாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ பெண் பிள்ளைன்னு சொல்லும்போது சில அப்பாங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது, ஸோ அவங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொடுக்குற ஒரு அப்பாங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பிரபு இதில் பண்ணியிருக்காரு. ஸோ பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ஸோ அவர் அதுக்காக எடுக்கிற முயற்சியும் அண்டு அதுக்காக அவருக்கு இஷ்டமே இல்லைனாலும் கூட சில விஷயத்தை ஒத்துக்கிட்ட விதமும் ஸோ அண்டு அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தத்ரூபமாக ஒரு அப்பா பொண்ணுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரியே நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு சோஷியலிஸ்ட்டாக வந்து அவர் எப்படி இது பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து இதில் நல்லா அவர் வந்து ஒரு லாயராக நல்லா இது பண்ணியிருந்தார், ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் இதுக்கப்புறம் பேரண்ட்ஸாக பண்ண தேவதர்ஷினி ஆகட்டும் அண்டு ராஜா அண்டு இளவரசு, ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க ஃபன் அப்பார்ட் வந்து இந்த எமோஷன்ஸை வந்து காமிச்ச விதமாகட்டும் ஸோ எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆதி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆஸ் யூஷுவல் அவரோட மியூசிக்கில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு
ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரொம்ப மொக்க அப்படிலாம் சொல்ல முடியாமல் கரெக்டான ஒரு ஆவரேஜில் ஒரு நல்ல 2-3 சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேட்கவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த சாங்ஸை பண்ணியிருக்காரு. அண்ட் பிஜிஎம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் வர ஒரு பிஜிஎம் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரோல் சீன் அப்போ வர அந்த ஒரு பிஜிஎம் லைட்டாக கூஸ் பம்ப்ஸை வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் மூவியோட ஃப்ளாஸ்ன்னு சொன்னிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் பட்டுச்சு. ஸோ அது வந்து வில்லன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும், ஒரு ஃபோன் கால் சீனு. ஸோ அந்த சீனில் அப்போயே வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருந்தா, அப்படி இல்லைனா அதையே வந்து ஒரு எவிடென்ஸாக வச்சுருந்தா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் அவங்க கிளைமேக்ஸுக்கு வேறு ஒரு விஷயத்தை வச்சுருந்ததுனால ஸோ அந்த ஒரு சீனை வந்து பெருசாக அவங்க இது பண்ணலை. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். பட் இருந்தாலும் அது வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆன் த ஹோல் மூவி எந்த ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிச்சா அண்ட் எல்லாரையும் அந்த இருக்கிற ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ சாட்டிஸ்ஃபைடாக வச்சா. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு போர் அடிக்காமல் கரெக்டாக கொண்டு போச்சா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வச்சு தான் வந்து படம் வந்து டிசைட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் மூவி தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கப்புள்ஸாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். கண்டிப்பாக வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ இதில் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க, ரிவீல் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கே தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஆமாம் நடந்திருந்தால் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு மூமெண்ட் நம்மளுக்கே வந்து கொடுத்தாங்க. அதான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.